வீட்டுக்குள்ள 2 மாசத்துக்கு முன்னாடி சாமி 2 மணிக்கு சோப்பு சேலை கட்டிட்டு வீட்டுக்கு வெளியே வீட்டு சுத்தி போனாங்க. யாரோ போறாங்கட்டு அப்பா கூப்பிட்டாரு. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் சந்தேகமா இருந்து கேட்டதுக்கு சமயபுரத்து அம்மான்னு நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சமயபுரத்து அம்மா எங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். பாப்பா சிரசுல புரியுதுங்களா, சிங்க வடிவுல உக்காந்துருக்கோம். இதை நீங்க சொல்லவே தேவையில்ல. சொல்றேன் வீட்டை சுத்தி காவல் சாமி, புரியுதுங்களா? எதுக்காக? இந்த தீய சக்தி யமங்கட வந்து போராடிட்டு இருக்கு நம்ம சாமி. நானும் போராடுறேன், என் தங்கை அங்க சமயபுரத்தாலும் போராடுறா, என்னோட பிள்ளை கருப்பசாமியும் காவலுக்கு உங்க வீட்டுல வச்சிருக்கேன். பந்தம் முடிச்சுக்கிட்டு காவலா தான் இருக்கேன். சரிங்களா? எதுக்காகனா அந்த வீட்டுல உட்காந்துருக்கிறது ஒரு உயிரை கொண்டுட்டு போகணும் தான் அங்க உட்காந்துருக்கு. இதான் உண்மை. அது எதுவும் ஆகக்கூடாது, எதுக்கும் ஆகக்கூடாது. இந்த பிஞ்சுக்கு ஆபத்து வரும். சரிங்களா? இதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை பேரையும் அம்மா அங்க அனுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கஷ்டம். நீங்க இந்த ஆலயத்துக்கு வரல, இந்த குழந்தைய அவங்க நிலைநிறுத்தி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்நேரம் ஏதோ நாங்க உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கோம். பெண்கள் தான் இறப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெண்கள் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது யாரை தாக்கும்? தாக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வயசானவங்களை தாக்கும். அடுத்தது யாரு? அடுத்த டைம்ல இவங்க தான் இருக்காங்க, தாக்க ஆரம்பிச்சோம். இப்போதைக்கு இவங்களுக்கு பாதிப்பு இல்லை, பயப்பெல்லாம் தேவையில்லை. பாதிப்பே முதியவர்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? அவங்கள்ட்ட கீழே வீட்டுல இந்த மாதிரி தீயசக்தியை உணர்ந்திருக்காங்களா, ஏதோ அப்பப்போ வீட்டுக்குள்ள வர மாதிரி போற மாதிரி உணர்ந்திருக்காங்களா? தெய்வ சக்தி வீட்டுக்குள்ள ஃபுல்லா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், வெளியே இருக்கு. சாமி பந்தம் காப்பாற்றிட்டு கவலைப்பட தேவை. இதெல்லாம் இருக்கு, கேட்டுக்கங்க, பாத்துக்கலாம். அது வந்து என்ன ஒரு நீங்க